வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்குவிட் கேம் உருவான கதைங்கிறது அந்த டேரக்டர் எப்படிலாம் பிளான் பண்ணி வந்தாங்கிற அவருடைய துன்பங்கள் துயரங்கள் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கஷ்டமான ரூட்டை எடுத்துக்கிட்டேன், நான் சாதிச்சு காட்டுவேன், இந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கும் இப்படின்னு வெறிக்கொண்டு இல்லாமல் அதுக்கு பின்னாடி மனுஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருங்கிற அந்த கதை கேட்கும்போது கன்ஃபார்ம் ஓகே நம்மளும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற ஐடியா வரும். அவருடைய ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவர் இந்த ஸ்குவிட் கேம் எடுக்க காரணமான அந்த ஒரு கதை என்ன அது எல்லாத்தையுமே இதில் பார்த்துருவோம். அண்ட் ஸ்குவிட் கேம் டேரக்டரோட பேர் ஹாங் டாங் ஹூக். இவருக்கு இந்த மாங்கா மான்வா அந்த காமிக்ஸ்பா அதை ரொம்ப படிக்கிறத ஆர்வம் ஜாஸ்தி. அவங்க ஏரியாவில் இருக்கிற மான்வா பேங்க் அங்கே தான் வந்து ஃபுல்லாக அந்த மாங்கா படிக்கிறது தான். மனுஷன் கடனாளியாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கதை படிச்சுட்டே இருக்கிறது தான் அவருடைய ஒரே வேலை. இவர் ஸ்குவிட் கேமுக்கான அந்த கதையை ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டை 2009 எழுதி வச்சுட்டாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு சார் நாங்கள் எப்படி இருக்குது நம்ம கதை அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுக்கும்போது எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா ரொம்ப வேடாக இருக்குது, டே கொடூரமாக இருக்குடா, காசுக்காக மனுஷங்க என்ன கேம்னாலும் விளையாடுவாங்களா, என்னடா கதை இது, காசுக்காக ஒருத்தன் உயிரை பணைய வச்சு கேம் விளையாடுவானா, எப்போ ரிலேட் பண்ணிப்பாங்க மக்கள்ன்ற மாதிரி இது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்பா எவ்வளோ கொடூரமாலாம் போகாத ராசா, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக பண்ணு, இதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே மனம் உணர்ந்து போய் இல்லை என் கதை பேசுன்னு அதே கதையை தூக்கிட்டுலாம் சுற்றலை. அதுக்கப்புறம் தான் மனுஷன் மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விஷயங்களை பண்ணியிருக்காரு. சரி, இவருக்கு இந்த ஸ்குவிட் கேம் கதை எழுதுறதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா இவர் படித்த அந்த மாங்கா தான். கேம்பிளிங் அப்பாக்லிப்ஸ் கைஜி, அதுக்கப்புறம் பேட்டில் ராயல், அதுக்கப்புறம் லயர் கேம், இந்த 3 மாங்கா வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குது. அதுலேயுமே அந்த கேம்பிளிங் அப்பாக்லிப்ஸ் கைஜி அந்த அனிமியை வந்து நான் பார்த்தேன், மிரட்டி விட்டாங்க. இதனால சப்ப கேமை வச்சுக்கிட்டு இவ்வளோ டெரராக எடுத்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு அந்த அனிமியும் ரொம்ப பிடிச்சது. அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். இதில் இந்த அனிமியோட கதை என்னென்னா, கடனாளியாக இருக்க ஹீரோ வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ வந்து சார் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரோம், இந்த கேமை விளையாண்டிங்கன்னா நீங்கள் மொத்த கடனும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இதில் தோத்துட்டீங்க அப்படின்னாக்க காலம் முழுக்க அடிமையாக இருக்கணும். எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ மட்டும் அவர் நல்லா வருகிறாரு, மொத்தமாக கடனாளியாக வாழ்க்கையே வெறுத்து போய் தான் கிடக்குறாரு. அட்லீஸ்ட் தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வேறு வழியே இல்லாமல் சரி சார் இந்த கேமை விளையாடுறேன், கடன் மொத்தத்தையும் காலி பண்ணுறேன் அப்படின்னு அந்த கேமுக்குள்ளே ஒத்துக்கிறாரு. அதுவும் குழந்தைங்க விளையாடுற சப்ப கேமு தான். ஸோ கடனாளியாக இருக்க ஒருத்தன் எப்பா என் கடன் மொத்தமும் போகும் அப்படின்னு ஆசையில் அந்த கேமுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த அனிமையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அது இவர் எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சு, இவரால் எப்படி கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இவரும் கடனாளியாக இருந்திருக்காரு. இவர் கடனுக்காக அவர் வச்சுருந்த லேப்டாப்பையே விற்றுட்டார். எனக்கு ஆசையாக வாங்கினேன், என் வேலைக்கு தேவைப்படுற அந்த லேப்டாப்பை வேறு வழி இல்லை காசுக்காக விற்றுட்டேன். இப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்போ காசுக்காக எப்போ என் மொத்த கடனும் தீர்துன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா வேறு வழி இல்லாமல் நான் சூஸ் பண்ணுவேன்ல. அப்படி தான் இவருக்கு அந்த கேமுங்கிறது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, அந்த மாங்கா இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அடுத்து இந்த பேட்டில் ராயல், அது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரையும் கொடூரமாக விளையாடுங்கடா, சாவ போகிறீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி செத்து விளையாடுவோமானான்ற அந்த கேம் தான் அந்த பேட்டில் ராயல். அதுவுமே படம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் படித்ததுக்கப்புறமா ஓகே நம்ம ஏன் இந்த மாதிரி ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு தான் அந்த ஸ்குவிட் கேமுக்கான இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டை எழுதி மனுஷனுக்கு எல்லா பக்கமும் ரிஜெக்ஷன் தான். சரி இப்போ இந்த கதை அப்படியே இருக்கட்டும், இது எத்தனை வருஷம் ஆனாலும் மக்களால் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒன்று தான். இப்போதைக்கு அவங்களுக்கு புரியல, ஒரு கட்டத்தில் புரியும்னு சொல்லி இப்போ அவர் தன்னை ஒரு பெரிய டைரக்டராக ப்ரூஃப் பண்ணணும்னு பல விஷயங்களை பிளான் பண்ணுறாரு. அதில் இவர் எடுத்த படம் தான் இதுன்றது சத்தியமாக என்னால் நம்ப முடியல. அந்த படம்லாம் மாஸ்டர் பீஸ். 2011 வந்த சைலன்ஸ்டுங்கிற கொரியன் படம். ஒரு படம் என்னப்பா நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும்னா இந்த படம் மூலியமாக மிகப்பெரிய ஒரு சட்டமே வந்திருக்கு, டோஹானி லா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வேலையை இந்த படம் பார்த்துருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, காது கேட்காத வாய் பேச முடியாத அந்த சின்ன பசங்களுக்கு நடக்கிற கொடுமையை பேச போகிறோம். அங்கே இருக்கிற டீச்சர்ஸே அந்த குழந்தைங்களை செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் வெளியே வந்து பூதாகரமாக வெடிக்க இந்த படம் ஒன்று காரணமாக இருந்திருக்கு. இது உண்மையாகவே அந்த ஸ்கூலில் நடந்திருக்குது. அந்த உண்மை சம்பவத்தை இவர் படமாக எடுத்து பேசவும் அதுலேயும் அந்த கிளைமேக்ஸை பார்த்து என்னடா இப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்கிற மாதிரி அந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணவும் அந்த ஸ்கூலையும் எடுத்து முடியிருக்காங்க. இந்த வேலையை பார்த்த அந்த டீச்சருங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. எப்படி தண்டனையை மாற்றிருக்காங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம்னா, இப்போ இந்த சட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி தண்டனை இருந்ததுன்னா, இந்த மாதிரி அந்த குழந்தைங்க அவங்க கன்சென்ட்டோட இது நடந்திருந்தால் அது ஒன்றும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு ஒன்று, இல்லை அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ரொம்ப கம்மி ஆப்ஷனாக தான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுங்கிற மாதிரி சட்டமே ரொம்ப வீக்காக இருந்திருக்குது. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு எதிராக இந்த டீச்சர்ஸை உள்ளே தள்ளணுங்கிற அந்த சட்டங்கிறது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. இப்போ இந்த படம் வந்துச்சா, இதை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்களா, எல்லாரும் போராட்டம் பண்ணி அந்த படுபாவிங்களை ஜெயிலில் பிடிச்சி தள்ளணும்டான்னு ரூலை கொண்டு வந்ததும் இந்த சட்டத்தின் மூலியமாக 5 வருஷம் கன்ஃபார்ம் ஜெயிலில் தான் இருக்கணும். அது இல்லாமல் அவங்க கன்சென்ட்டோட தான் இது நடந்துச்சுன்னா விட்ருவோன்னு எப்பரா சொல்லுவேன், அந்த பசங்களோட கன்சென்ட் எப்பரா இதில் நீ எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லி அதையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இந்த டோஹானி லா அப்படிங்கிறது இந்த சைலன்ஸ்டு படம் மூலியமாக வெளியே வந்திருக்கா. சரிப்பா இவர் மெசேஜ் சொல்கிற டேரக்டர் இதை மட்டும் தான் பண்ணுவாரனா, இல்லை நம்ம அடுத்த கட்டம் நம்ம யார்ன்றதை கமர்ஷியலாகவும் ப்ரூவ் பண்ணோம்னு 2014 மிஸ் கிரானி அப்படிங்கிற படத்தையும் எழுதுகிறார். அது வந்து என்னென்னா, பாட்டிமா வந்து இளமை திரும்ப ஒருவேளை இளமையாக மாறினா என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஜாலியான ஃபேண்டசி கலந்த ஒரு கமர்ஷியல் படம். அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து நொறுகி இருக்குது, கலெக்ஷனாகவும் வாரி குவிச்சிருக்குது. ஓகே
நம்ம கமர்ஷியலாகவும் பண்ணிட்டான். இப்போ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவையும் ஹேண்டில் பண்ணணும்னு 2017 த ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவையும் எடுக்கிறாரு. அதுவுமே சக்ஸஸ். ஓகே, நல்லாவே எடுக்கிறானப்பா, செம்ம ரியலிஸ்டிக்காகவும் கொடுக்குறான், ப்ளஸ் பெரிய பெரிய கதையை கூட நல்லா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு இப்போ மெசேஜ் சொல்கிற கதை ப்ளஸ் கமர்ஷியலாக காமெடி கதை, அது இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஏரியான்னு எல்லா ஏரியாலையும் தன்னை ஒரு பெரிய டேரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ இந்த 3 விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரா? இப்போ ஆல்ரெடி 2009 எழுதின கதை அந்த ஸ்குவிட் கேம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்டாக ஓரமாக கிடக்குது. அந்த கதைக்கான டைமுங்கிறது 10 வருஷம் ஆயிருக்கு. அதெல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு இருந்தது. இப்போ கோவிட் வந்து மக்களோட மைண்ட் செட்டே மொத்தமாக மாறிடுச்சு. எல்லாரும் வீட்டில் அடைஞ்சு கிடக்குறாங்க. எப்பாடே ஏன்டா எங்களை அடைச்சி வச்சுருக்கிறீங்க, எல்லாருக்கும் பாதி பேருக்கு வேலையும் போயிடுச்சு, ஏதாச்சும் ஒன்று வேலை கொடுங்கடா, காசுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன்டா இப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது இல்லாமல் கொடூரமான படங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவர் எழுதின கதைங்கிறது எல்லாத்துக்கும் தயாராக இருக்குது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது இவர் யோசிச்ச ஐடியாங்கிறது படமாக நான் பண்ணணும்பா, அவ்வளோதான், படமாக பண்ணுங்கிறது தான் ஐடியான்னு இவர் சொல்ல, இல்லை நம்ம வெப் சீரிஸாகவே பண்ணலாம் அப்படின்னு இவருடைய ஸ்கிரிப்டுக்கு இப்போ அப்ரூவல் கிடைக்குது. அது வரைக்கும் எப்போ அது இருக்கட்டும், அதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி இப்படி 3 விஷயங்களையும் இவர் பக்காவே எடுத்துட்டார். ஸோ இப்போ இவருடைய இந்த படங்களும் பார்த்தவங்களும் ஓகே இவரால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், இவர் நம்பி இறங்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இவர் மேலே ஈஸியாக வந்துடும். கதையுமே சூப்பராக இருக்குது. இப்போ அப்படி தான் ஸ்குவிட் கேம் செப்டம்பர் 17, 2021 ரிலீஸ் ஆகுது. அதாவது இன்ஸ்டன்ட் ஹிட்டு. ரிலீஸ் ஆன உடனே அடுத்த 1 மாதத்துக்குள்ளேயே வெறித்தனமான ஹிட்டு. கிட்டத்தட்ட 94 நாடுகளில் எல்லாருமே வெறிக்கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில சீரீஸ்லாம் வந்து இப்போ பிரேக்கிங் பேடே எடுத்துக்கோங்களேன், வந்த டைமில் அது பெருசாக ஹிட் ஆகாமல் போக போக அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிருக்கும். அப்படி இந்த லேட்டாக பிக்கப் ஆகி ஆஹா இதுதான்டா சீரிஸ், இது எப்படா நீங்கள் அப்போ பாராட்டாமல் விட்டீங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்லாம் இல்லை. இது வந்த உடனே ஷோர் ஷாட் ஹிட்டு, அப்படியே பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஸ்டேஜில் இது இறங்கின உடனே ஹிட்டு. ஸோ இவருடைய இந்த ஒரே நாளில் மிகப்பெரிய சக்ஸஸ், எல்லா நாட்டிலையும் கொண்டாடி தீக்குறாங்க. அப்படிங்கிற அந்த சக்ஸஸுக்கு பின்னாடி இவர் கஷ்டப்பட்டாருங்கிறத விட பிளான் பண்ணார். நான் ஒன்று எழுதி வச்சிட்டேன், இந்த கதை எனக்கு ரிலேட் ஆச்சு, ஏன்னா அப்போ நான் கடன் தொழிலில் இருந்தேன், கடனாளியாக இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு கேம் யாராச்சும் சொன்னாங்கன்னா என் கடன் மொத்தமும் தீரும்னா நான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி மக்களுடைய ஸ்டேஜ் வரும், அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு வெயிட் பண்ணார். அதாவது இதை பிரம்மாண்டமாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவரை டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கதை கரெக்டாக அப்ரூவல் நடக்கவும் இதை பக்காவாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டும் அடைஞ்சிடுச்சு. மோஸ்ட் வாட்ச் டிவி ஷோ, அது இல்லாமல் கொரியன் சீரிஸில் நம்பர் 1 இடத்த பிடிச்ச சீரிஸு இது. இந்த சீரிஸ்க்கு மட்டும் பேர் இல்லை, இதனால் மற்ற சீரிஸும் இந்த மாதிரி என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குதுப்பா, இந்த மாதிரி மற்ற கொரியன் சீரிஸ்லாம் பார்க்கலாம்ப்பான்னு சொல்லி மற்ற கொரியன் சீரிஸ்க்கும் தம்பி என்ன பார்த்துட்டிங்கல்ல மாற்றி இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அலைசின் பாடலான்னு இன்னும் மற்ற சீரிஸுமே இவரால் இன்னும் டெவலப் ஆயிருக்குது. அண்ட் அதோட முக்கியமாக இவ்வளோ பெரிய கல்ச்சுரல் இம்பாக்டை ஏற்படுத்தின காரணத்தினால அவங்க நாட்டுடைய பிரசிடென்ட் இவரை மரியாதை செலுத்துகிற விதமாக அவருக்கான கௌரவமான அவார்டையும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நாட்டுடைய கல்ச்சரை பல நாடுகளில் நீ கொண்டு போய் சேர்த்துருக்க, அதனால் இந்த அப்படிங்கிற மாதிரி இவரை கௌரவிக்கும் விதமாக இவருக்கு அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்குவிட் கேம் சீரிஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, அந்த டிடெக்டிவ் கேரக்டர் இருப்பார்ல, அவர் வந்து என்னங்க எதையுமே தேட மாட்டாரு, மனுஷன் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்காரு, அவருன்னு இங்கே கேமே நடந்து எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க, வந்து சேர மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டென்ஷன் ஆச்சு இல்லை, அந்த கேரக்டர் ஏன் அவ்வளோ வீக்காக இருக்குன்னு. பர்பஸாகவே அந்த கேரக்டர் அப்படி தான் பண்ணியிருக்காராம். ஏன்னா சார் எங்கள் கொரியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே பாவம் டிடெக்டிவ் இதுதான் பண்ணுறாங்க, அவங்க சரியான நேரத்துக்கு போய் சேர மாட்டுறாங்க, அதனால தான் ஏகப்பட்ட தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நின்றாங்கன்னா அதையும் தடுத்து நிறுத்தலாம், அவங்களும் ஜெயிக்கலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அவங்களே நினச்சா கூட அந்த சுற்றி இருக்கிற சிஸ்டம்ங்கிறது அவங்கள பொறுமையாக வேலை செய்ப்பான்னு சொல்லி எல்லா தப்பும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் வரா மாதிரி தான் அந்த கேரக்டர் ரியல் லைஃப்லேயே இருக்குது. ஸோ அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிறத இவங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுனால தான் பர்பஸாக அந்த கேரக்டர் நான் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கனே தவிர அவரை கண்டுபிடிக்க விடமாட்டேன்னு அந்த விஷயத்தையும் பர்பஸாகவே வச்சுருக்காரு. ஓகே ரியல் லைஃப்பில் அனுபவிச்சது தான் இதுலேயும் வச்சுருக்காரு. ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத விட ஸ்மார்ட்டாக நீ வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நீயும் டெவலப் ஆனான்னு வச்சுக்கோங்க, கரெக்டான டைமில் கரெக்டான விஷயம் நடக்குங்கிற மாதிரி இவருடைய ஸ்டோரி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்படியே மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோ திரும்ப வரேன். டாட்டா பை.